சிவகார்த்திகேயன் அவர்களோட அமரன் படம் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிச்சு. முக்கியமா அந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 300 கோடிக்கு மேல கலெக்ஷன் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு எல்லாமே பண்ணுச்சு. முக்கியமா சிவகார்த்திகேயன் கெரியர்லேயே ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிலிமா அந்த படம் இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துட்டு சூர்யா, ரஜினிகாந்த் அப்படின்னு நிறைய பேர் பாத்தீங்கன்னா பாராட்டினாங்க. இதையடுத்து தற்போது நம்ம தளபதி விஜய் அவர்களும் இந்த படத்தை பார்த்துட்டு டைரக்டர் ராஜ்குமார் அவர்களை நேரில் கூப்பிட்டு பாராட்டியிருக்காரு. முக்கியமா இந்த படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் தந்தாங்க. இதையடுத்து இந்த படம் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டு எல்லாமே பண்ணிச்சு. முக்கியமா தற்போது இந்த படம் பாத்தீங்கன்னா திரையரங்குல வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. சோ இதனை எடுத்து இந்த படத்தை பார்த்து நம்ம தளபதி விஜய் அவர்கள் ராஜ்குமார் அவர்களை நேரில் கூப்பிட்டு பாராட்டியிருக்காரா. முக்கியமா படத்தை பார்த்துட்டு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. முக்கியமா பாத்தீங்கன்னா ராஜ்குமார் அவர்களை தளபதி விஜய்க்கு முன்னாடியே தெரியும். ஏன்னு பாத்தீங்கன்னா துப்பாக்கி படத்துல ஏஆர் முருகதாஸுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா அவர் இருந்திருப்பாரு. சோ அதனால இவரு அப்படிங்கறனால நேரில் கூப்பிட்டு நம்ம தளபதி விஜய் அவர்கள் பாராட்டியிருக்காரு. முக்கியமா தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா தற்போது தளபதி 69 லுக்ல இருக்காரு. சோ பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. தற்போது தளபதி 69ஓட ஷூட்டிங் பிரேக் விட்டுருக்காங்க. அடுத்த மாசம் தான் தளபதி 69ஓட மித்த ஷெட்யூல் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆரம்பிக்க போறாங்க. இந்த கேப்ல நிறைய படங்கள் அதே போல பாத்தீங்கன்னா அவருடைய அரசியல் கட்சியை பத்தி அடுத்தடுத்த ஃபங்க்ஷன் எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. பார்க்க ரொம்ப சூப்பரா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது போல தளபதி விஜய் மூவி மற்றும் தலைவர் பத்தி நியூஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.